ஜப்பான்ல பூகம்பத்தை முன்கூட்டியே கணிக்கிற தொழில்நுட்பம் எவ்வளவு துல்லியமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தான் இந்த வீடியோ. இப்போ ஜப்பானை சேர்ந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீமர் அவங்க ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க போன்ல ஏதோ ஒரு சிக்னல் ஒன்று வருது. எடுத்து பார்த்துட்டு அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போய் ஒரு 10-15 நொடிகளுக்கு அப்புறமா தான் அங்க பூகம்பம் நல்லா பெருசாவே வருது. இப்போ சமீப காலங்களில் இவ்வளவு துல்லியமா அவங்க கணிக்கிறாங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கடல் முழுக்க அவங்க பதிச்சு வச்சிருக்க இந்த கேபிள்ஸ் தான். 3450 மைல் தூரத்துக்கான கேபிள்ஸை கடல் முழுக்க லே பண்ணி அதை 150 அப்சர்வேட்டரிஸோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதை எங்கெல்லாம் இந்த ஜப்பானை தாக்கக்கூடிய பூகம்பங்கள் அதிகமா வரும் அப்படின்னு கணிக்கிறாங்களோ அந்த பகுதியில் தான் இந்த கேபிள்ஸ் லே பண்ணிருக்காங்க. இப்போ அந்த கேபிள்ஸ் என்ன பண்ணுதுன்னா தரையோட மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு, அங்க என்ன மாதிரி பிரஷர் பில்ட் ஆகிட்டே இருக்கு, அதை எல்லா ஆக்சிஸ்லயும் எக்ஸ் ஒய் இசட் 3 ஆக்சிஸ்லயும் அவங்க வந்து டிடெக்ட் பண்றாங்க. இது போக மேல இருக்கக்கூடிய அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி எந்த அளவுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு, நார்மலா இருக்கா இல்லைன்னா கொஞ்சம் அப்நார்மலா இருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை தொடர்ந்து கணிச்சு அதை எல்லாத்தையுமே டேட்டாவா அப்சர்வேட்டரிஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டேட்டா எல்லாம் வச்சு தான் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிச்சு அவங்களால மக்களுக்கு தேவையான எச்சரிக்கையை கொடுக்க முடியுது. ஆனா அதுக்காக எல்லா பேரழிவுகள்ல இருந்துமே தப்பிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். குறிப்பா இந்தியா மாதிரியான நாடுகள்ல என்ன பேரழிவுகள் எந்த நேரத்தில் நிகழும் அப்படிங்கறத நம்மளால சரியா கணிக்க முடியாம தான் இப்பவுமே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல யோசிச்சு பாருங்க, நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கும். திடீர்னு ஒரு இயற்கை பேரழிவு இந்த மாதிரி சுனாமி மாதிரியோ இல்லைன்னா ஒரு பூகம்பம் மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட்ஸ் மாதிரியோ நடந்து நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல பாதிக்கப்பட போறது நம்ம குடும்பமா தான் இருப்பாங்க. அதனாலதான் நம்ம இருக்கும் போதே நம்ம இல்லாம போனா அந்த குடும்பத்தை எப்படிலாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுல நாம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டோம்னா இந்த மாதிரி பேரழிவுகளே நடக்காதா, நமக்கு எதுவுமே ஆகாதா அப்படிங்கிறலாம் கிடையாது. ஒருவேளை நமக்கு ஏதாவது எதிர்பாராத விதமா ஏதோ பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு இல்லை நம்ம உயிரே போயிடுச்சுன்னா கூட அந்த நேரத்தில் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் ஃபினான்ஷியலாக அவங்களை செட்டில்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கிறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். மாசம் 400-500 ரூபாயில இருந்தே இதுக்கான பிரீமியம்லாம் ஆரம்பிச்சு அதோடைய கவரேஜை நம்மளால 1 கோடி வரைக்கும் வாங்க முடியும். நம்ம போனதுக்கு அப்புறம் மட்டும் இல்லாம நம்ம இருக்கும் போதே ரொம்ப அதிகமான எமர்ஜென்சி இருக்கு, உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து நமக்கு உடம்பு ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு இல்லைன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ஏற்படும் போது கூட நம்மளால இவங்ககிட்ட இருந்து ஃபினான்ஷியலா சப்போர்ட் எடுத்துக்க முடியும். டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டி வேஸ்ட் தானப்பா அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா நிறைய பிளான்ஸ்ல வந்து நம்ம மொத்தமா எவ்வளவு காசு கட்டியிருக்கோமோ அந்த காசை அந்த பிரீமியம் முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அது போக கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு ஜிஎஸ்டி மொத்தமாவே இதுக்கு விலக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அதையுமே நம்மளால அவைல் பண்ணிக்க முடியும். டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கிறது நம்ம இல்லாத சமயத்தில் நம்ம குடும்பத்தை ஃபினான்ஷியலா செக்யூர்டா வச்சுக்கிறதுக்காகவும் அவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க்கெட்ல நிறைய டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எது சரியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுடைய அபவுட் பேஜ்ல வந்து அதுக்கான லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எது சரியா இருக்கும், உங்க ஃபேமிலிக்கு எது சரியா இருக்கும் அப்படிங்கிறத உங்களால கிராஸ் செக் பண்ணிக்க முடியும். இதை நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கிறது மூலமா கிட்டத்தட்ட 15% வரைக்கும் உங்களால சேவ் பண்ணிக்க முடியும்.